ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மாம்பழம் யூஸ் பண்ணி எப்படி கேசரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரவா, ஏலக்காய் பவுடர், சுகர், அப்புறம் சால்ட். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் போட்டுருக்கேங்க. அது ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கிட்ட கீ போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கீ மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 7-8 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி போட்டிருக்கேன். இப்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு கப்புக்கு. அடுத்து இதில் ஒரு கப் கிட்ட ரவாவை நம்ம சிம்லே வச்சு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாம்பழம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு இதோட பல்ப் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கப் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரவா நல்லா சிம்மில் வச்சு வறுத்தாச்சு. நம்ம யூஸ்வலாக 1க்கு 3 தண்ணி ஊற்றுவோம் ரவாவுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதால் மெஷர் பண்ணி 2 கப் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம மாம்பழத்தோட பல்ப் வேறு போடுவோம் இல்லையா, ஸோ அதனால தான் 2வது கப்பும் நான் ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போது நல்லாவே வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன், ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரவா நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். எந்த கப்பால் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பாலே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 போட்டிங்க அப்படின்னா இதுலேயும் 1 போட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் மெல்ட் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிடுறேன். கடைசியில் ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கடைசியில் முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா பத்தையாக அந்த மாதிரி விழணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரமாதமான மேங்கோ கேசரி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள்.